நண்பர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, வாடிக்கையாளர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த ரமலான் மாதம் அனைவரும் நோன்பு வச்சு சிறப்பாக இருப்பீங்க நம்புகிறேன். ரமலானுடைய மாதத்திற்காக ஒரு புதுமையான அத்தரை நான் இப்போ வரவழைத்திருக்கிறேன். அந்த அத்தருடைய பற்றி தன்மையை பற்றி சொல்றதுக்கு தான், எதுலையுமே புதுமையாக கொடுக்கறது தான் என்னோட விருப்பம். அந்த புதுமையை புதுமையாக சொன்னால் உங்களுக்கு புதுமையாக இருக்கும், நீங்கள் வாங்குறதுக்கும் ஒரு புது விதமாக இருக்கும். ரொம்ப புதுசா எங்கேயுமே கிடைக்காத ஒரு புதுமையான வாசனையா இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். அந்த மகிழ்ச்சி தான் அனைத்துக்கும் இன்னும் தரக்கூடிய ஒரு பொருள். சரியா? இப்போது அந்த புதுமையான அத்தரை பத்தி நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இது லோபான். லோபான்ங்கிற அத்தர் என்பது சாம்பிராணி கேள்விப்பட்டிருப்பீங்க. சாம்பிராணி புகையை பார்த்துருப்பீங்க, சாம்பிராணி ஊதுபத்தி பார்த்துருப்பீங்க. சாம்பிராணியில அத்தர் யாராவது பார்த்துருப்பீங்களா? என்னடா இவன் சாம்பிராணி அத்தர் தரானு அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த சாம்பிராணியுடைய இயற்கையான வாசனை, அந்த சாம்பிராணி வாசனை அப்படியே அந்த அத்தருடைய வாசனை அப்படியே வரும். இப்போ ஒரு இடத்துக்கு போறீங்க, நம்ம சாம்பிராணி போட்டால் ஆஹா இந்த சாம்பிராணியோடைய வாடனால ரொம்ப ஒரு அந்த புகையை நம்ம சுவாசிக்கும் போது நம்மளுக்கு ஒரு மைண்டு ஒரு ரிலாக்ஸு, ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துக்கு போகும்போது கடையை காலையில் திறக்கும் போது சாம்பிராணியை பற்ற வைக்கிறாங்க. அது எல்லாம் ஒரு வியாபாரத்துக்காக, ஒரு நன்மைக்காக செய்யறாங்க. நீங்க எந்த நேரமும் சாம்பிராணி வாசனையா இருக்கிறதுக்காக தான் சாம்பிராணியை அது இயற்கையான முறை சாம்பிராணி பத்த வைங்க. சாம்பிராணியோடைய அத்தரை நீங்க தேய்க்கும் போது, நீங்க உதாரணத்துக்கு வெளியே செல்லும் போது, அதே மாதிரி ஒரு வீசம் இல்லை எங்கேயாவது வீசும் போது, இந்த மாதிரி சாம்பிராணி அத்தரை போடும்போது மற்றவங்களுக்கு என்னடா வீசுதுன்னு சொல்லும் போது நீங்க பக்கத்துல நிற்கும் போது ஆஹா சாம்பிராணி வாசனை வருது, அந்த நாத்தம் இல்லாம போதே அப்படின்னு ஒரு சந்தோஷப்படுவாங்க. அதுக்குதான் நான் புதிதாக வரவித்திருக்கிற அர்த்தம் லோபான், சாம்பிராணி, தமிழ் அர்த்தம். அடுத்ததாக ஜூஹி சமேலி. ஜூஹி சமேலி என்பது நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பார்க்கலாம். இது ஒரு பூவோடைய வாடை. ஜூஹி சமேலின்னு சொல்லி அந்த என்ன விதமான பூன்னு சொல்லி உங்களுக்கு அதை பார்க்கலாம். அந்த பூவோடைய என்ன நேரடியான என்ன வாசனை இருக்கோ அந்த பூல அதே வாசனை நான் அத்தரா கொடுக்குறேன். ரொம்ப ஒரு அருமையான ஒரு பூவோட வாசனை. நீங்க மல்லிகைப்பூ பயன்படுத்திப்பீங்க, மறிக்குழந்து பயன்படுத்திப்பீங்க, மற்ற விதமான பூவை, தாளம்பூவை பயன்படுத்திப்பீங்க. இந்த பூ அதுக்கெல்லாம் வித்தியாசமான பூக்கள். ஏன்னா உங்களுக்கு ஜாஸ்மின், மல்லிகைப்பூ, இந்த அத்தர்லாம் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். இந்த மாதிரி அத்தர்லாம் நிறைய இடத்துல கிடைக்காது. வாடிக்கையாளர்களே, எல்லாம் உங்களுக்காக தான் விதவிதமா வர வச்சிருக்கேன், நீங்க சந்தோஷமா வாங்கி போறதுக்காக. அடுத்ததா பாத்தீங்கன்னா ட்ரீ மஸ்க், மரம் மஸ்கு. ஒரு மரத்தை அறுத்தோம்னா அந்த மரத்தோடைய வாடை இயற்கையான வாடை இருக்கும். இயற்கையை சுவாசிக்க நம்ம எங்க போறோம்? காட்டுக்கு போறோம், மலை பிரதேசம் போறோம். அந்த மலை பிரதேசத்துல அந்த இயற்கையான அந்த மரத்தோடைய வாசனையை நம்ம சுவாசிக்க போறோம். அதை நான் அத்தரா உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். அந்த நீங்க நேரடியா அந்த மரத்துடைய சுவாசத்தை இந்த மரத்தை நீங்க அதை பார்க்கலாம். அடுத்ததாக ஊது அத்தர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஊதுல டெஹனல் ஊது, அப்புறம் கம்போடி ஊது, அப்புறம் நிறைய ஏகப்பட்ட ஊது அத்தர் இருக்கு. ஊது அத்தரை பயன்படுத்துறவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இது மேங்கோ ஊது, மாம்பழ வாசனையிலேயே ஊது அத்தர். மாம்பழத்தை எந்த நேரமும் நீங்க சுவாசிக்கலாம், எந்த நேரமும் மாம்பழத்தோடயே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல்னஸ் கொடுக்கும். அந்த மாதிரி அத்தரை வாடிக்கையாளர்களே, எல்லாம் உங்களுக்காக தான் நான் இந்த மாதிரி ஒரு புதுவிதமான அத்தரை கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பா உங்களுடைய ஆதரவு எனக்கு எப்போதும் தேவை. நீங்க கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, நீங்க கொடுக்க தான் நான் உங்களுக்கு புதுமையா கொண்டு வர்றதுக்கு நான் முயற்சி செய்யறேன். கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் பண்ணீங்க, லைக் பண்ணீங்க. உங்களுடைய ஆதரவை நிரந்தரமா எப்பொழுதும் கொடுத்து கொண்டே இருங்கள். எல்லாம் வல்ல இறைவனை நான் உங்களுக்காக என்னோட வியாபாரத்துக்காக பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.